ஒரு பக்கம் அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் அண்ணன், அண்ணி எல்லாரும் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. தன்னோட 2 அண்ணனுங்கனாலன்னு சொல்லிட்டு துளசிக்கு தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, கோயில்ல அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறாரு. ஏதேதோ சமாளித்து ஃபோனை வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் அம்மா அண்ணன், அண்ணி எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக பிளான் பண்ணுறாங்க. துளசி ஒரு பக்கமாக, அஞ்சலி ஒரு பக்கமாக. ஆனால் அவங்க ஃபோன் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரீயாக காலில் நிற்கணுன்றதுக்காக அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜீப் ப்ரிப்பேர் ஆகிடுது. அப்போ வந்துட்டு துளசியோட அப்பா வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. போலீஸும் வந்துட்டு பணம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வேணாம் சார், பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல மனுஷனான்னு சொல்லிட்டு அவர் பாராட்டிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே அஞ்சலியும் துளசியும் அவங்க அப்பா அம்மாவை தேடி ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வந்த உடனே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அஞ்சலி வந்துட்டு துளசியை பார்த்து கட்டி பிடிச்சி, ஏன்க்கா அம்மா அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு 2 பசங்க மட்டும்தான் நினச்சிட்டாங்களா, நாம் 2 பேரும் இருக்கிறோம்ல, அதை ஏன் மறந்தாங்க, நம்ம பார்த்துக்கு மட்டும் நினச்சிட்டாங்களான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எப்படியாவது அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சலாம், கவலைப்படாதுன்ற மாதிரி துளசி ஒரு பக்கம் அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.